Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கில் தலைமை நீதிபதி கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் நேரமாக இருப்பதால் இருதரப்பும் பேசி தீர்வு காண முடியும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நிலவக்கூடிய ஒரு உரசல் போக்கின் காரணமாக இந்த மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்திருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருதரப்பும் பேசி தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதனை நாம் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். சின்னத்தை முடக்க வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு ராமதாஸ். இதுக்கு மறுதரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு? இப்ப தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த கருத்தில் அவன் பேசி தீர்த்துக்கணும்ன்றதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்காரு? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாகவே இந்த பாமக விவகாரத்தை பொறுத்த மட்டும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்குல முக்கியமான ஒரு கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றம் தனது கருத்தாக தெரிவித்திருக்கிறது. இதுல என்ன, தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுகிறதா என்றால் அங்கீகாரமற்ற ஒரு அரசியல் கட்சி எந்த ஒரு கோஷ்டிக்கும் அந்த சின்னத்தை ஒதுக்கினால் என்ற அந்த விவகாரத்திற்கு தீர்வு கண்டது போல் ஆகிவிடும். ஏன்னா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. அதற்கு எப்படி நீங்க தேர்தல் ஆணையம் தீர்வு காண முடியும்? பதிவு செய்யப்பட்ட கட்சின்றது வேற, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றது வேற. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வேண்டுகோள் வைக்கலாம், இந்த சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அதற்காக அந்த சின்னம் பர்மனண்டா ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்ப இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கும்போது இதுக்கு எப்படி தேர்தல் ஆணையம் தீர்வு காண முடியும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அன்புமணி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு அப்படின்றது திரும்ப பெறப்பட்டிருக்கிற இப்ப இந்த சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற விவகாரத்தை ராமதாஸ் தரப்பினர் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 29A மற்றும் உட்பிரிவு 9 பிரிவில் உள்ள அரசியல் கட்சி பதிவு தொடர்பான மாற்றத்தை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி தரப்பு வாதம் வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நீதிமன்றம் இதுல இன்னமும் தேர்தல் ஆணையம் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுவது போன்ற செயல்படுவதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.